ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிரோட்டி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சிரோட்டி செய்கிறதுக்கு நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கோம். இந்த பட்டரும் மைதா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து கொடுக்கணும். பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த சர்க்கரையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துருக்கோம். இந்த எள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஸ்வீட்டாக தான் செய்ய போகிறோம். அதனால் ஓரளவுக்கு உப்பை கரெக்டாக நம்ம சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நம்ம பிசையலாம். நம்ம பால் சேர்த்து வேணுனாலும் பிசைஞ்சிக்கலாம். நான் தண்ணி சேர்த்து தான் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசையணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு போல் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ நல்லா இதை அழுத்தி அழுத்தி விட்டு பிசையலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு மாவு நல்லா உருண்டையாக வந்துருச்சு. இந்த டைமில் இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், மேலே ஆயில் தடவிட்டேன். இப்போ நான் ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மாவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா இருக்குது. இப்போ இன்னொரு முறை நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டோம். சும்மா ஒரு 2-3 டைம் நல்லா பிசைஞ்சிட்டா போதும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு பரோட்டா மாவு எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம அப்படியே உருண்டை பிடிச்சி வச்சிட போகிறோம். நம்ம சப்பாத்தி செய்யும்போது எப்படி உருண்டை பிடிப்போமோ அது போலவே நம்ம உருண்டைகளாக உருட்டி வச்சிடணும். இதை உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டு நார்மலாக ஒரு சப்பாத்தி திரட்டுறதுக்கு நம்ம என்ன செய்வோமோ அதை போல் கொஞ்சம் மாவு தொட்டுக்கிட்டு இதை சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சப்பாத்தியாக திரட்டி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நம்மளால் மெலிசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம சப்பாத்தியாக திரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே திரட்டி வச்சுட்டேன். அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கீ இல்லை பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இதை எடுத்து வச்சுட்டு நான் இப்போ சப்பாத்தி கல்லை எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சம் மாவு தூவிருக்கேன். மாவு தூவிட்டு ஏற்கனவே நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தி எடுத்து இது மேலே ஒன்று வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அரிசி மாவும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்து இந்த சப்பாத்தி மேலே விட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பாருங்கள், ஓரம் எல்லா இடமும் படுற மாதிரி தடவி விட்டுடணும். அதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு சப்பாத்தி வச்சிடலாம். அது மேலேயும் 1 ஸ்பூன் விட்டு நல்லா தடவி விடலாம். இதை போல் நம்ம 6 சப்பாத்தி வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ 6வது சப்பாத்தி வச்சுட்டோம். இந்த சப்பாத்தி மேலேயும் 1 ஸ்பூன் நம்ம இதை விட்டுட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா தடவி விடலாம். இப்போ தடவி விட்டுட்டோம். அடுத்தது இதை அப்படியே மெதுவாக ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், மெதுவாக அப்படியே உருட்டி இதை ரோல் பண்ணலாம். இப்போ ரோல் பண்ணிட்டோம். இப்போ இந்த சப்பாத்திக்கல் எனக்கு சின்னதாக இருக்குது. அதனால் இதை நான் ஒரு போர்டுக்கு மாற்றிக்கிட்டேன். பாருங்கள், போர்டுக்கு மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டோம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணலாம். ரொம்ப சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இல்லை பெருசாக பூரி சைஸில் நம்ம செய்யணும் அப்படின்னா பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், இதை போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ஆயில் தடவிட்டு வச்சுருக்கேன். அதில் எடுத்து இதை வச்சிட போகிறேன். பாருங்கள், வரிசையாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து சும்மா கையாலேயே நம்ம பரோட்டாக்கெல்லாம் தட்டி விடுவோம் பாருங்கள். அது மாதிரி தட்டிடலாம். தட்டிட்டு இது சமமாக இருக்கிறதுக்காக நம்ம சப்பாத்தி குழவியால் ஒரு 2 முறை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம திரட்டி எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதை ஒன்று ஒன்றா நம்ம போட்டுடலாம். ஒன்று போட்டதுக்கு அப்புறமே அது உடனேயே வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம். நான் ஒரு தடவைக்கு 3 போட்டு நான் பொரிச்சு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், 3 சிரோட்டி நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக பொரிஞ்சு மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த சிரோட்டி
சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் இதை திருப்பி விடலாம். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டோம். இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயோட பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த டைமில் இதை வந்து எடுத்துடலாம் பாருங்கள். வெளியில் எடுத்துட்டோம். இதை போல் நம்ம எல்லாமே சுட்டு எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது மேலே பவுடர் பண்ண சர்க்கரையை நம்ம வந்து தூவிடலாம். நான் ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு அப்படியே தட்டி விடுறேன் பாருங்கள். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஜீராவில் கூட இதை நனைச்சி எடுக்கலாம். எல்லாருக்கும் ஜீரா பதம் வந்து தெரியாது. சிலருக்கு வந்து ஜீரா பதம் முறிஞ்சு போயிடும், சிலருக்கு வந்து பிசுக்கு பதமாக போயிடும். அதனால் இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஆகாது. சுகர் வந்து ஈவனாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது மேலே நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான முறுமுறுப்பான சிரோட்டி ரெடி ஆகிடுச்சு. இதை பதர் பேனி அப்படின்னு சொல்லுவாங்க, சுருள் பூரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குங்க இதுக்கு. நம்ம ஊரில் எவ்வளோ சூப்பராக இதை செஞ்சு எடுத்துருக்கோம் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிரோட்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.